अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ति भवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। पवित्र इंद्रियाणि नदिकரையில் அமர்ந்து கொண்ட மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் ஏக்நாதி பாகவதம் 10வது சாப்டர்ல 100வது கோபி வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்று நாம் காண வேண்டியது 101. கர்மயோகம் அப்படிங்கிறத கண்டிப்பா சித்த சுத்தத்திற்காகவே கண்டிப்பாக பண்ண வேண்டும் என்றும், சித்த சுத்தம் அடைந்த பிறகு ஞான யோகத்திற்கு மூவானாக வேண்டும். அதற்கப்புறம் கர்மத்தை துறந்த மார்க்கங்களான பக்தி, தியானம், ஞான மார்க்கங்களுக்குள் அவன் மூவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள் வரைக்கும் நேற்று நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு 101ல என்ன சொல்றாருன்னா, சிரவணம் மனனம் செய்யும் போது கர்மங்களில் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டாலும் அது என் பக்தர்களை பாதிக்காது, அவர்கள் கர்மங்களுக்கு அடிமைகள் அல்ல. ஸோ இந்த கர்மயோகத்துக்கு அப்புறமா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பக்திக்கு ஜம்ப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஈஸ்வரனுக்காகவே கர்மம் செய்கிறேன், ஈஸ்வரனுக்காகவே கர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கர்மயோகத்தையே பண்ணணும்னு சொன்னாங்க. அப்ப கர்மம் பலன்ல எதிர்பார்க்காம ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் அந்த கர்மயோகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு படிப்படியா ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுது. அப்போ முழுக்க முழுக்க ஆசைகள் தீர்ந்து போகும்போது இறைவனுக்காகவே வாழ ஆரம்பிக்கின்றான் இல்லையா? அந்த இறைவனுக்காகவே வாழ ஆரம்பிக்கும் போது கர்மங்கள் அற்று போகின்ற ஒரு நிலை தானாகவே ஏற்படுகிறது. கர்மயோகத்தினுடைய எண்டு பார்த்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கர்மம் ஸ்டார்ட் வித் கர்ம யோகா அண்ட் எண்ட் வித் நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னா கர்மம் அற்று போன நிலை அடைய வேண்டும் என்பதுதான் அது. ஸோ அந்த ஒரு நிலையை எட்டியவனுக்கு சிரவணம் மனனம் செய்யும் போது அப்படின்னு சொன்னா, இந்த ஞான யோகத்துக்கு பக்தி யோகத்துக்கு வர சொல்லிட்டாரா, அடுத்த ஸ்டேஜுக்கு போக சொல்லிட்டாரா? இப்ப ஞான யோகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிரவணம் மனனம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் யார் என்ற விசாரம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம ஆழமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இப்போ இந்த நான் யார் என்ற விசார பண்றதுக்கு முதல்ல வேதங்கள்ல குருமார்கள் சொல்லி அதை கேட்கணும். பிரம்மஸ்வரூபம்னு ஒன்று இருக்கு, ஆத்மஸ்வரூபம்னு ஒன்று இருக்கு, பிரம்ம சைத்தன்யம், ஈஸ்வர சைத்தன்யம், ஜீவ சைத்தன்யம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் அக்குவேறு ஆணிவேரியா நமக்கு வந்து புரியணும். புரிஞ்சாதான் நான் யாருன்றதை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதை கேட்கணும். இப்போ கேட்டா மட்டும் போதுமா அப்படின்னு நிச்சயமா போதாது. நம்ம லைஃபோட அதை லிங்க் பண்ணி பார்த்து அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். கேட்கறதுன்றது ஜென்ரலா நம்ம ஒரு விஷயத்த கேட்கிறோம், பட் அதனுடைய ஆழமா புரியணும் அப்படின்னு சொன்னா நம்ம லைஃபோட அதை லிங்க் பண்ணி பார்த்து அது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ஒன்று. ஓகேவா? இப்போ அதுக்கு பேர் மனனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்படி இந்த சிரவணம் மனனம் அப்படிங்கிற அந்த ஞான யோக பயிற்சியில முதல் 2 கட்டங்களை அவங்க செய்யும் போது கர்மங்களில் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டால்னா இங்கே சொல்ற கர்மனம் வந்து சிரவணம் மனனம் அப்படிங்கிறதே ஒரு கர்மம் தானே. இப்ப கேட்கறது அதை சிந்திக்கிறதுங்கிறதும் ஒரு கர்மம் தான். அந்த கர்மத்துல ஏதாவது குறை ஏற்பட்டா அது என் பக்தர்களை பாதிக்காது, அவர்கள் கர்மங்களுக்கு அடிமைகள் அல்ல அப்படின்னு சொன்னதன் மூலியமா ஆசையை அற்று போனவர்கள் அப்படின்னு அர்த்தம். கர்மங்களுக்கு அடிமைகள் அல்லன்னா இந்த இடத்துல ஆசை இல்லாதவர்கள். ஆசை இல்லாதவனுக்கு தான் கர்மம் இல்லாம போகும், நைஷ்கர்மிய சித்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? அப்போ இங்கே கர்மங்களுக்கு அடிமைகள் அல்ல அப்படின்னா அவர்கள் நைஷ்கர்மிய சித்தி பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம், ஆசைகள் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிறதுனால இந்த சிரவண மனனம் அப்படின்னு செய்யும் போது முதல்ல சரியா புரியலன்னாலும் அது அவர்களுக்கு பெருசா பாதிக்காது. ஏன்னா ஆசை இருந்ததுன்னா தான் நீ கரெக்டா புரிஞ்சா கூட ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் ஆசை இல்லைன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டா கூட அது உன்னை பாதிக்காது. கூடிய சீக்கிரத்துல ரைட்டா புரிஞ்சு அதை நீ ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிருவேன். ஸோ சித்த சுத்தம் என்பதுதான் மிக முக்கியமே தவிர அண்டர்ஸ்டாண்டிங், லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். எக்ஸ்ட்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து சித்தம் சுத்தமா இல்லைன்னா வேஸ்ட். ஆனா சித்தம் சுத்தமா இருந்து நீ லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தேன்னா கூட அது பெருசா பாதிப்பு வராது. கண்ணன் நான் பாத்துக்கிறேங்கிறான். என்னுடைய பக்தர்களான அந்தவர்களுக்கு சிரவண மனநம்ல குறை இருந்தா கூட அது பெரிய விஷயம் இல்லை, அவங்களை ஈஸியா நான் வந்து கரையேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் சொல்லியதாக நான் காண்கின்றேன். இல்ல நீங்க வந்து இதுவே கர்மங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த சிரவணம் மனனம் செஞ்சுட்டு இருக்கும் போது வெளியில ஏதாவது செயல்கள்ல கர்மங்கள் செய்யும் போது குறைபாடு ஏற்பட்டா அவங்க வந்து அதுக்கு அடிமை ஆகாம தான் செய்வாங்க. ஸோ அது அவங்களுக்கு பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். நீங்க இந்த 2 கர்மங்கள்னு சொல்லிட்டீங்க.
இல்ல இல்ல, இந்த ரெண்டுமே கர்மங்கள், இதுவும் கர்மத்துல தானே வரும். இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியா வரணும் இல்லையா? ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு வேலை இல்லாம போனா கூட அவர்கள் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும் அப்படிங்கிற ஃபீலிங்ல சொன்னேன். மற்றபடி அவர்கள் கர்மத்தை துறந்த மார்க்கங்கள் மற்ற வேற ஏதும் கர்மத்தில் குறை ஏற்பட்டாலும் வேற எந்த கர்மத்தையும் அவங்க செய்யவே போறதில்லை. ஸோ தே ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் தி ப்ராசஸ் ஆஃப் ஞானத்தை அடைய வேண்டும்ன்ற ஒரு கர்மத்தை தவிர வேற எதுவும் பண்ண போறதில்லை அப்படிங்கிறதுனால எனக்கு என்னவோ அது சிரவணம் மனனம் செய்யும் போது கர்மங்களில் அப்படின்னா சிரவணம் மனனம் என்பதையே ஒரு கர்மமாக குறிப்பிட்டு அந்த கர்மங்களில் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அடுத்தடுத்து படிக்கும்போது வேணா புரியுதான்னு பார்ப்போம். ஓகேண்ணா. சுதர்மத்தை செய்வதன் பலன் என்னவென்றால் மன அழுக்கு நீங்குவதே. பக்தன் பஜனையினாலேயே தூய்மை அடைவதால் கர்மங்கள் அவனை பாதிப்பதில்லை. ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாவை நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சுதர்மம் அப்படிங்கிறது கர்மயோகிகளுக்கு மட்டும்தான். இந்த சுதர்மம்ங்கிறது சித்த சுத்தத்திற்கு மட்டும்தான். திரும்ப திரும்ப இந்த சுதர்மத்தை இறுக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் இந்த சித்தம் சுத்தமாயிடுச்சுன்னா யூ கேன் ஜம்ப் அந்த இடத்தை விட்டு நீங்க ஜம்ப் ஆகி வரலாம். இப்ப சுதர்மத்தை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சுதர்மத்தை ஃபாலோ பண்ணலைன்னா கேடுகட்டு போயிடுது. பரதர்மத்தை ஃபாலோ பண்ணவே கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி சொல்லியிருப்பாருங்க. 2nd அத்தியாயத்துல பகவத்கீதால ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி பேசியிருப்பாரு. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, சுதர்மம் தான் என்னமோ இறுதி இலக்கு மாதிரி, சுதர்மம் பண்ணாலே அது ஞானமா கிடைச்சா மாதிரியும், சுதர்மம் இல்லாம ஒரு நொடியும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியும் எல்லாம் ஒரு தவறான புரிதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்றேன். பட் அது நெசசிட்டி தான். எது வரைக்கும் நெசசிட்டின்னா உன் சித்தம் சுத்தமாவதற்கு கண்டிப்பா நெசசிட்டி தான். கர்மம் அற்று போகும் வரைக்கும் உனக்கு நெசசிட்டி. ஆசை அற்று போச்சுன்னா கர்மமே இருக்காது. அது வரைக்கும் கண்டிப்பா சுதர்மம் நெசசிட்டி. சுதர்மம்ங்கிறதே ப்ரொஃபஷன் பேஸ்டுன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த டீச்சிங் அண்ட் ஒரு தொழில் அல்லது ட்ரேடிங் அல்லது சேவை. ஸோ இந்த மாதிரி 4 வகையான ஒரு தொழிலை பிரித்து காட்டுவது தான் சுதர்மமே தவிர, தொழிலே பண்ண மாட்டேன் அப்படி கர்மம் அற்று போன அந்த இடத்துல உனக்கு சுதர்மத்துக்கு என்ன வேலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ கடைசி வரைக்கும் இந்த சுதர்மத்தை இறுக்கி இறுக்கி பிடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறது தவறுங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம நினைக்கிறது வேற. பட் நமக்கு அந்த குருமார்கள் நமக்கு அதை சொல்லணும்ல, ஸ்கிரிப்சர்ஸ் ரெஃபரன்ஸ் வேணும்ல. அந்த ரெஃபரன்ஸ் அழகா இந்த ஸ்லோகம் காட்டுவதை நான் காட்டுறேன். ஸோ இதுல என்ன அழகா சொல்லியிருக்குன்னா, சுதர்மத்தை செய்வதன் பலன் என்னவென்றால் மன அழுக்கு நீங்குவது மட்டுமே. பக்தன் பஜனையிலாலேயே தூய்மை அடைவதால் கர்மங்கள் அவனை பாதிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா கிட்டத்தட்ட அவன் இப்படித்தான். அப்போ உதாரணமா பிராமணன் டீச்சிங் ப்ரொஃபஷன் பண்ணணும், சத்திரியன் ஒரு தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கணும், வைசியன் ட்ரேட் பண்ணணும், சூத்ரன் சேவா பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொஃபஷன்லாம் பக்தன் பண்ணணுன்ற கட்டாயம் இல்லைங்க. அதாவது நீ பக்தன் ஆயிட்ட சரியா, நீ பக்தன் ஆனதுக்கு அப்புறம் நீ பிராமணனா இருந்து கண்டிப்பா டீச் பண்ணணும்ன்ற கட்டாயம் இல்லை. நீ பக்தன் ஆனதுக்கு அப்புறம் சத்திரியனா இருந்து பக்தனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். சத்திரியனா இருந்து நீ பக்தனா இருந்தா கண்டிப்பா நீ ஒரு தலைவனா இருந்தது அல்லது ஒரு போர்படை தளபதியா அந்த மாதிரிலாம் இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதா மேஜரா சொல்ல வர்றாரு. சிமிலர்லி ஒரு ட்ரேடரா இருந்து நீ பக்தன் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா, வைஷ்யனா இருந்து ஒரு பக்தன் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா, வைஷ்யனின் தொழிலான அந்த ட்ரேடிங் நீ கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும்ன்ற கட்டாயம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க மென்ஷன் பண்ண வர்றாரு. அண்ட் ஃபைனலி அப்கோர்ஸ் நீ ஒரு சூத்திரனாக இருந்து மற்றவர்களுக்கு சேவை செய்வது அப்படிங்கிற அந்த தொழிலை நீ பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லைங்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு அந்த சித்த சுத்திக்காக தான் அந்த சுதர்மத்தை கொடுத்தேன். பட் அந்த சித்த சுத்தம் உனக்கு கிடைச்சிருச்சு, நீ பக்திக்கு வந்துட்ட அப்படின்னு சொன்னா மேற்கொண்டு பஜனையே உன்னை சுத்தப்படுத்திடும். ஸோ இன்ஃபேக்ட் அந்த பஜனைன்னா என்ன, சிம்பிளி பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு. இப்ப நம்ம துக்காராம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா, அவருடைய ப்ரொஃபஷன் அங்கே ட்ரேடிங் அப்படின்னு 2-3 தடவை ட்ரை பண்றாரு. ஆனா அது செட் ஆகலை அப்படின்னா பண்ணித்தான் ஆகணும்னு கட்டாயத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த கடமைகள் அற்று போன அவர்களுக்கு இதை செஞ்சுதான் ஆகணும், அது இந்த தொழில் தான் செய்யணும் எதுவுமே இல்லை. அவர் பாருங்க, கடை வைக்கிறாருன்னா வைசியரின் தொழிலான அந்த கடை வைத்து நடத்துவது அப்படிங்கிறத துக்காராம் பண்ணாரா? சரி, அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாருன்னா சேவை பண்ணாரு. என்னது, சூத்ரனின் தொழில் என்னது, காவல் காக்குறது. ஒரு வயல்வெளியே பறவைகள்லாம் எதுவும் சாப்பிடாம காவல் காக்குற வேலை, அது யாரோட வேலை? அது பியூர் சூத்ராவுடைய வேலை சரியா. அந்த தொழிலையும் பண்ணாரு.
அப்புறம் அதை அவன் விட்டுட்டாரு. ஸோ எதுவுமே பண்ணல கடைசியில. அப்படின்னா கூட அவன் பக்தனா இருந்தால் போதும் அப்படிங்கறது தான் நம்ம வந்து அவர் கதையில நம்ம பார்த்தோம். அதை அவரை கரை ஏற்றியதுன்னு தான் பார்த்தோம். அவர் வைகுண்டத்துக்கு போனாருன்னு தான் பார்த்தோம். இவர் சுதர்மத்தை பண்ணல, இவர் சுதர்மத்தை மிஸ் பண்ணிட்டார், அதனால இவர் வந்து ஞானி ஆக முடியாது அப்படின்னு எல்லாம் அங்க சொல்ல முடியாது இல்லையா? அப்போ சுதர்மம் அப்கோர்ஸ் ஐ ஹாவ் டோல்டு, இல்லைன்னு இல்லை. அது வந்து பிகினிங்ல கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். கடைசி வரைக்கும் அதையே இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து அப்படி இருந்தாதான் ஞானம், அப்படி இருந்தாதான் ஞானி ஆக முடியும் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். டு சம் எக்ஸ்டென்ட் நீங்க அதை வந்ததுக்கு அப்புறம், நீங்க பக்தனா மாறினதுக்கு அப்புறம் உங்க பஜனையே ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். சித்தம் சுத்தம் செய்து ஞானத்தை கொடுக்கின்ற அந்த விஷயத்த இந்த பஜனையே உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்போ சுதர்மம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து செட் ஆகாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்சுவல் ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். சோ தெளிவா என்ன சொல்லியிருக்கார்? சுதர்மம் பலன் அழுக்கு நீங்குவதே, பக்தனோ பஜனையினாலேயே தூய்மையடைவதால் கர்மங்கள் அவனை பாதிப்பதில்லை. தெளிவா சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? நீ வைஷ்யனா இருந்து நீ சூதரன் தொழில் பண்ணாலும், சூதரனா இருந்து வைஷ்ய தொழில் பண்ணாலும், அல்லது சூதரனா இருந்து நீ பிராமணன் தொழில் டீச்சிங் பண்ணினாலும், நீ என்ன கர்மம் பண்ற அப்படிங்கிறது உன்னை பாதிக்காது. ப்ரொவைடட் இஃப் யூ பிகம் பக்தா அப்படின்னா, சரியா? நீ ஒரு பக்தனாக இருக்கும் பட்சத்துல இந்த கர்மங்கள் உன்னை பாதிக்காதுன்னு ஒரு டிக்ளரேஷன் வருவதுன்றது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். ஓகேவா? எனவே கர்ம விதிகள் என் பக்தர்களுக்கு கட்டாயம் இல்லை. ஸோ சதமானுஷ்டானங்கிற பேர்ல கர்ம வியோகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன அதே நான் பக்தனுக்கு இது கட்டாயம் இல்லைங்கிறத ஸ்ட்ரைட்டவே ஒரு ஸ்கிரிப்சுவல் ரெஃபரன்ஸ் ஐக்னாதி பாகவதம் 10வது சாப்டர்ல 101, 102, 103 இந்த ஸ்லோகங்கள் நம்ம எப்பயுமே மறக்க கூடாது. ஸோ ஸ்வரண கீர்த்தனம் செய்வதால் அவர்கள் கர்ம பந்தத்தில் சிக்குவதில்லை. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து சிரவணம்னா இறைவனை பற்றிய பக்தி கதைகள் கேட்கறது, அந்த மாதிரி சிரவணம் பண்றது, அதை பத்தியே கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறது, இதுதான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி பண்றதுனால அவன் வந்து கர்ம பந்தத்துல ஒன்றும் சிக்க போறதில்லை. பலனை எதிர்பார்க்காமல் இந்த சுதர்மத்தை பண்ணினால் அப்படிங்கிற அந்த கட்டாயம் எல்லாம் அவங்களுக்கு இல்லை. இத்தகைய ஜிஞ்ஞாசா நிலையில் உள்ளவனுக்கு கர்ம பாதா இல்லை. கர்ம பாதா அப்படின்னா என்ன? பிரம்ம ஞானமே முக்கிய தாற்பயம் என்பதை பகவான் உத்தவருக்கு கூறுகிறார். கர்மம் கண்டிப்பாக செய்யணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு என்ன சொல்றாருன்னு நினைக்கிறேன். கர்ம பாதா அப்படின்னா என்னன்னு அப்புறமா பார்த்து சொல்றேன். பாதாக்கு மீனிங் தெரியும்? கர்ம பந்தாக்கு பாதான்னு போட்டாங்களா? இல்ல, ஒரு சான்ஸ்கிரிட்ல கர்ம பாதான்னு மராட்டியில இருக்கு. அதுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாம இதுவும் கர்ம பாதான்னே போட்டுடுச்சு. என்ன எக்ஸாக்ட் என்னன்னு தெரியணும் அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. We'll ask it the ChatGPT. வினைப்பயனால் உண்டான தடை, முன் செய்த கர்மங்களின் பலனினால் ஒருவரின் வாழ்க்கையில் அல்லது ஆன்மீக முன்னேற்றத்தில் தோன்றும் தடைகளா? பாதானா தடையாம்பா. வினைப்பயன் காரணமாக ஏற்படும் தடை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஜிஞ்ஞாசா நிலையில் உள்ளவனுக்கு கர்ம பாதா இல்லை, கர்மங்களினால் வருகின்ற தடைகள் இல்லை, அல்லது கர்மம் செய்தாக வேண்டும் கட்டாயமும் இல்லைன்னு கூட சொல்லலாம். கர்ம பந்தம் இல்லை அப்படின்னு சேர்ந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ பிரம்ம ஞானமே முக்கிய தாற்பயம் என்பதால் பகவான் உத்தவருக்கு கூறுகிறாரு. இங்கு நம்ம அல்டிமேட் எய்ம பிரம்ம ஞானத்தை அடையணும்டா, அதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்காக நான் கொடுத்ததுதான். நீ பாட்டு அதுல போயிட்டு சிக்கிடாத. அல்டிமேட்லி ஞானத்தை புரிஞ்சுக்கணும், ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி இருக்கிறார். நெக்ஸ்ட் ஏக்நாதி பாகவதத்துல ஸ்லோகம் 4, மன விருத்திகள் அடங்குவதற்காக அஹிம்சை, சத்தியம் போன்ற யமநியம தர்மங்களை இடைவிடாமல் கடைபிடிக்க வேண்டும். அகைன் பேக் டு அந்த சித்தம் சுத்தம் அடைவதற்கு உண்டான ப்ராசஸ் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறார்.
இப்ப மனம் அடங்குவதற்கு என்ன செய்யணும்? அகிம்சை, சத்தியம் போன்ற யம நியம தர்மங்கள். ஸோ யமம்ல ஒரு 5 பாயிண்ட், நியமம்ல ஒரு 5 பாயிண்ட் அப்படின்னு தியான யோகத்துல ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இல்லை தெய்வீக லட்சணங்கள்னு சொல்லி நிறைய கீதையில இருக்கும், அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அல்லது ஞானத்தின் லட்சணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தின் லட்சணங்கள், அஜ்ஞானத்தின் லட்சணங்கள், தெய்வீ அசூரி சம்பத்தி யோகம் 13வது ஞானத்தின் லட்சணங்கள், 16வது நினைக்கிறேன் அத்தியாயத்துல தெய்வீக லட்சணங்கள். ஸோ இவைகள் எல்லாமே நம்ம வந்து மனம் சித்தம் சுத்தம் அடைவதற்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ யமனியம தர்மங்களை இடைவிடாமல் கடைபிடிக்க வேண்டும். அஹிம்சை, சத்தியம் போன்றவற்றை செய்ய செய்ய நிலைமை மேன்மையடைகிறது. குரு பக்தியில் மிகுந்த அன்பு ஏற்பட்டு இரவும் பகலும் குருவையே சிந்திக்கின்றான். இந்த அஹிம்சை, சத்தியம் இதெல்லாம் யம நியமத்துல வரக்கூடிய அந்த விஷயங்கள் தான். தெய்வீக லட்சணங்கள்லையும் சொல்லலாம், அல்லது யம நியமத்திலும் சொல்லலாம். இதை ஏன் ஃபாலோ பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது செய்ய செய்ய உனக்கு குரு பக்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப அந்த பக்தி அதிகரிக்கிறதுக்கும் கண்டிப்பா இது ஹெல்ப் பண்ணா போகுது. அதனால நீ யம நியமத்தை ஃபாலோ பண்றதன் மூலியமா சித்தம் சுத்தம் அடைந்து அதன் விளைவாக பக்தி மேலும் மேலும் பெருகுவதை காணலாம். இரவும் பகலும் குருவையே சிந்திக்கின்ற அளவிற்கு உனக்கு இந்த பக்தி பெருகணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு ஃபாலோ தி யம நியமா தான். யம நியமமே ஃபாலோ பண்ணாம இன்னைக்கு நம்ம வந்து ஞானத்துல ட்ரை பண்ற ஒரே காரணத்தினாலதான் we are lagging. ஏன் இத்தனை வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு முடியல? ஏன் இத்தனை பேர் வந்து கரைச்சு குடிச்சதுக்கு அப்புறமும் கூட முடியல? பேசிக்கலி யம நியமமே ஃபாலோ பண்ணல. யம நியமம்ன்றது என்னது? அடுத்தவங்களுக்கு துன்புறுத்தாம இருக்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட், எனக்கு நானே துன்புறுத்தாம இருக்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட். இந்த பேசிக் பாயிண்ட்ஸ் சரியா? இந்த சத்தியம் பேசுதல், அஹிம்சை, யாரையும் துன்புறுத்தாமல் இருத்தல், இந்த மாதிரி இந்த பேசிக் பாயிண்ட்ஸே நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா, யாருக்காவது மீனா உனக்கு 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்குன்னா டக்கு டக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது கொஞ்சம் இருங்க, நான் யோசிச்சுக்கிறேன். இது வந்து அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம். கண்டிப்பா இது வந்து யமத்துல வருமா? நியமத்துல சௌசம், சந்தோஷம், தவம், பிரம்மச்சரியம், ஈஸ்வர பிரணிதானம் வரும். வெரி குட். மியூட் போட்டுக்கோங்க, யாரோ சைடு சத்தம் வருது. ஸோ இந்த அஸ்தேயம் அப்படிங்கிறது திருடாமை. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் 10 பாயிண்ட்ஸ் வந்து யம நியமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது நீங்க தெய்வீக லட்சணங்களையும் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணாமலே நான் வந்து ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொல்லுங்க. ஞானத்தை அடைகிறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷனே இதுதான். நீ இதையே ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஞானத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு எனக்கு அனுபவம் வரலன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அந்த சத்குரு மேல ஒரு நம்பிக்கை வந்து அவரையே நேரம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமே எப்போ வருதுன்னா யம நியமத்தை ஃபாலோ பண்ணாதான் வருதுன்னு சொல்லிட்டாரு. சத்குருவின்றி பிரம்மஞானம் ஒருபோதும் கிடைக்காது. இதுவே உபநிடதங்களின் பிரமாணமும் பரம நிர்வாண ரகசியமும் ஆகும். நிர்வாண ரகசியம் அப்படின்னா என்னம்மா, ஏதாவது படிச்சிருக்கியா நீ? நிர்வாண சதகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. நிர்வாண சட்கம் அப்படின்னு ஒரு 6 ஸ்லோகம் இருக்குண்ணா. இது வந்து தெரியலண்ணா. நிர்வாண ரகசியம் தெரியல. இதுக்குள்ளேயே 2 ரகசியம் அப்படின்னு தெரியும். ஓஹோ, சரி, பரவாயில்ல. ஸோ சத்குருவின் பிரம்மஞானம் ஒருபோதும் கிடைக்காது. எப்போ? குரு பக்தி இல்லைன்னா, சத்குருவின்றி. இதுவே உபநிடங்களின் பிரமாணமும் பரம நிர்வாண ரகசியமாகும் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கு. கண்ணுக்கு பார்க்கும் சக்தி இருந்தாலும் சூரிய ஒளி இல்லை என்றால் இருட்டில் உள்ள பொருளை பார்க்க முடியாது. அதுபோலே குருவின்றி ஞானம் கிட்டாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு பார்க்கும் சக்தி இருக்கு, ஆனா சூரிய ஒளி இல்லைன்னா, லைட் இல்லைன்னா, நீ கண்ணை நல்லா கொட்ட விழிச்சு பார்த்தா கூட இருட்டா இருந்தா உனக்கு என்ன தெரியும்? ஒரு மண்ணும் தெரியாது. அப்படித்தான் நமக்கு குரு பக்தி இல்லைன்னா நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் எல்லாமே தப்பு தப்பா தான் புரியும். இப்ப குரு ஒருத்தர் இருந்தார் மட்டும்தான் அவனுக்கு சரியான வழியை காட்ட முடியும். அப்படிங்கிறதுனால தெளிவா இந்த எக்ஸாம்பிள காட்டியிருக்கார். சூரிய ஒளி இல்லை என்றால் இருட்டில் உள்ள பொருளை பார்க்க முடியாதது போல குருவின்றி ஞானம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்க. படகு கரையேற்றும் என்பது உண்மைதான். அதில் பெரிய மனிதர்கள் அமர்ந்திருந்தாலும் மாலுமி இல்லை என்றால் அக்கறை சேர முடியாதே. எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஸோ ஒரு படகுல உட்காந்துட்டா கண்டிப்பா போய் அந்த பக்கம் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எது ஹெல்ப் பண்ணா? படகு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைன்னு சொன்னது.
அப்படின்னா என்ன, சாஸ்திரங்களை படிக்கிறது, சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே வந்து ஞானம் அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தான். பட் படகுங்கிறது அக்கறை சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் தான். பட் மாலுமின்னு ஒருத்தன் வேணும்ல, படகோட்டின்னு ஒருத்தன் வேணும்ல, அவன் தானே கரெக்டா கைட் பண்ணி அந்த படகு கண்டிப்பா வேணும் தான். அந்த படகின் துணை கொண்டு யாரு, மாலுமி வந்து உங்களை கரை சேர்ப்பான். குருவும் வந்து இந்த சாஸ்திரத்தின் துணை கொண்டுதான் உங்களை ஹெல்ப் பண்றாரு, யாரு இல்லைன்னு சொன்னது. ஆனா குரு இல்லைன்னா மாலுமி இல்லாத படகு மாதிரி தான்டா, நீ மேல உட்காந்துருக்க வேண்டியதான், போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. இட்ஸ் அ நைஸ் எக்ஸாம்பிள். ஸோ அப்படின்னு சொல்லி அழகா இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. மழையால் பூமி மென்மையாகிவிட்டது, களஞ்சியத்தில் விதைகளும் உள்ளன, ஆனால் திறமையான விவசாயி விதைக்கவில்லை என்றால் பயிர் விளையாது. எத்தனை எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஹார்டான பூமி எல்லாம் வந்து ஷாஃப்ட் ஆயிடும், அந்த விதை வந்து முளைக்கிறதுக்கு ஆயத்தமாயிடும். களஞ்சியத்தில் விதைகளும் உள்ளன, ஓகே. திறமையான விவசாயி விதைக்கவில்லை என்றால் பயிர் விளையாது. அப்போ அந்த கரெக்டா பருவத்தை பார்க்கணும். விதை கையில இருக்கு, பருவமும் இருக்கு, நல்ல பருவமும் இருக்கு, விதை கையில இருக்கு. ஆனா நடணும்ல, நட்டாத்தானே உனக்கு பயிர் விளையும். அந்த மாதிரி சாஸ்திரம் இருக்கு, எல்லாம் படிச்சுட்டு புரியுது, எல்லாம் இருந்து என்ன செய்ய, அதை கரெக்டா எந்த இடத்துல எப்படி நட்டா வந்து அது முளைக்கும் அப்படிங்கிறத குரு ஒருத்தரால தான் உனக்கு புரிய வைக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இதை தற்செயலாக ஒரு ரத்தினம் கிடைத்தாலும் அது உண்மையா பொய்யா என்ற சந்தேகம் இருக்கும். ரத்தின பரீட்சகரே அதன் மதிப்பை நிர்ணயிக்கிறார் அல்லவா. இட்ஸ் ஏட் அனதர் எக்ஸாம்பிள். உண்மையான ரத்தினமாவே இருக்கட்டும்பா, ஆனா நமக்கு தெரியாதுல்ல அது எது உண்மையான ரத்தினமா இல்லையான்னு. அப்போ ஏற்கனவே அதுல அனுபவப்பட்டவன் தானே அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம கையிலேயே தங்கம் இருந்ததுன்னா தங்க ஆச்சாரிட்ட போய் ஐயா இது எத்தனை தங்கம், எவ்வளவு மாற்று தங்கம், இது எவ்வளவு எல்லாம் நீயே அவனுக்கு தெரியுதா? அப்ப அதுலயே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும் இல்லையா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவனுக்கு ஈஸியா தெரியும் இது தங்கமா ரத்தினமா எல்லாமே அவனால சொல்ல முடியும். இந்த மாதிரி ஞானத்திலேயே அனுபவப்பட்ட அனுபவசீர்களான அந்த குருமார்கள் தான் நமக்கு சரியான வழியை காட்ட முடியும். ஏன்னா உனக்கு சரியான ஞானமே கையில இருக்கலாம், ஆனாலும் அது சரியா இல்லையான்னு சொல்றதுக்கு அவர் வேணும் இல்லடா. ஏன்னா உனக்கு தெரியாதுல்ல எது சரி எது தவறுன்னு என்று அழகாக இந்த ரத்தினம் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அது போலவே தயாராக உள்ள ஆத்மஸ்வரூபத்தை சத்குரு தன் அருளால் உண்மையென உணர்த்தி சாதகனுக்கு ஆத்மசுகத்தை அளிக்கிறார். அது போலவே தயாராக உள்ள ஆத்மஸ்வரூபத்தை சத்குரு தன் அருளால் உண்மை என உணர்த்தி சாதகனுக்கு ஆத்மசுகத்தை அளிக்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி சாஸ்திரம் எக்கச்சக்கமா இருக்கு, வேதம்லாம் நிறைய இருக்கு, கிரந்தங்கள்லாம் இருக்கின்றன, யார் வேணா படிக்கலாம், எல்லாமே ஓப்பன் டு ஆலா தான் இருக்கு இன்னைக்கு. இப்போ எல்லாம் நீ படிச்சுட்ட பறிச்சுட்ட கரைச்சு குடிச்சிட்ட எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கூட நீ வந்து சரியா புரிஞ்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி? How could you know that? ஏன்னா உனக்குள்ள சித்தம் சுத்தம் ஆகலை அப்படின்னா அந்த ஆங்கிள் ஆஃப் விஷன் புத்தி இருக்குல்ல, புத்தி யாருக்கு அடிமை? உனக்கு அடிமை. ஆனா ரஜோ புத்தி சமோ புத்தி இருந்ததுன்னா அந்த ஆங்கிள் பார்த்ததுன்னா ஒரே விஷயத்தை எப்படி வேணா புரிஞ்சுக்கலாங்க. ஒரே விஷயத்த புத்திய வச்சு நீ இத இப்படி புரிஞ்சுக்கோன்னு சொன்னா அதை அப்படி புரிய வைக்கும். எனக்கு இதை சரின்னு புரிய வையன்னு சொன்னா அதை சரின்னு புரியறதுக்கு 100 பாயிண்ட் கொடுக்கும். ஏன்பா இது தப்புன்னு எனக்கு புரிய வையன்னு சொன்னா அது தப்புன்னு புரிய வைக்கிறதுக்கு 100 பாயிண்ட் கொடுக்கும். இந்த புத்திங்கிறது நீ எப்படி வேலை செய்ய சொல்றியோ அப்படியெல்லாம் வேலை செய்யும். அப்போ ஒருவேளை நீ கரப்டடா இருந்தா, உன் சித்தம் சுத்தம் இல்லாம இருந்தா, ரஜோகோ தமோவிலேயே மாட்டியிருந்தா, அப்போ நீ எப்படியெல்லாம் ஆங்கிய பண்றியோ அப்படிதான் உன் புத்தி வேலை செய்யும். அப்போ உன் புத்தி வேலை செஞ்சு அது தப்பு தப்பா காட்டிட்டு இருந்ததுன்னா நீ படிச்சிருக்கலாம், அது புத்தியும் வந்து அதை நிரூபிக்கலாம், ஆனா சரியாயிடுமா என்ன? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாராயணஜதா மகாராஜ் வந்து தெளிவா ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவார். ஒருத்தன் வந்து ஒரு கிரந்தத்தை படிச்சுட்டு கிரந்தத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒரு பாவம் வரணும்னா முதல்ல அந்த குரு கிட்ட சரணாகதி வரணும், கிரந்தம் எழுதினவர்கிட்ட சரணாகதி இருக்கணும். அப்போ அந்த மைண்ட் மெர்ஜா இருக்கும்போது அந்த குரு என்ன சொல்லியிருக்கிறான்றது உனக்கு புரியும். உன் குருவே உனக்கு சரணாகதியே இல்லைன்னா அவர் என்ன இன்டென்ஷன்ல எழுதுனான்னு உனக்கு எப்படி தெரியும்? வெறும் வார்த்தைகளுக்கு 1000 அர்த்தத்தை கற்பிக்கலாங்க, அவர் என்ன அர்த்தத்துல அவர் எழுதினார் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அப்போ அதுக்கு குரு பக்திங்கிறது எவ்வளவு முக்கியம்னு புரிகிறதா? அப்போ குரு பக்தியோடு நீ வந்து அந்த விஷயத்தை படிக்கணும். குரு கிட்ட அதை நீ வந்து உன்னுடைய டவுட்ஸ் நான் புரிஞ்சுன்றது சரிதானான்னு கேட்கணும். அவர் வந்து சரின்னு சொன்னா அதை நீ ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி நெசசரியான பாயிண்ட்.
அது இல்லாத பட்சத்துல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவன் நாட்டு கற்பனை பண்ணிட்டு அந்த ரஜோ தமோ புத்தியில இதுதான் சரி அதுதான் சரின்னு இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரூபிக்கிற அளவுக்கு திறமையா அவனுக்கு வளர்ந்துட்டு அப்படிங்கிறதுனால சரியாயிடுமா? ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் த குரு அண்ட் குரு பக்தி அப்படிங்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, ஏதோ ஆயிடுச்சு. ஸோ எத்தனாவது ஓய்வு படிச்சுட்டு இருக்கோம்? 113 நினைக்கிறேன். நினைக்கிறேன் 117. இல்ல இல்ல 112. ஸோ அதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, தயாராக உள்ள ஆத்மஸ்வரூபத்தை சத்குரு தன் அருளால் உண்மை என உணர்த்தி சாதகனுக்கு ஆத்மஸ்வரூபத்தை அளிக்கிறார். அப்போ ஏற்கனவே நீ படிச்சிருக்கலாம், செஞ்சிருக்கலாம், ஆனா அது உண்மை என்று அவர் அருளால் தான் உணர்த்தணும். அவருடைய அனுபவத்திலிருந்து அவர் கற்றுக்கிட்ட, அவர் அனுபவிச்ச அந்த விஷயத்த நீ சொல்ற விஷயம் ஆமா அப்படின்னு அவர் அருள் பண்ணி, ஆமாடா நீ இதைதான் கரெக்டடா, அப்ப புரிஞ்சுக்கிட்டடா, நீ இதை பண்ணுடான்னு அவர் சொல்லி நீ பண்ணினா அதுதான் வந்து உனக்கு மோட்சத்தை அந்த கரையேற்றமே தவிர அது இல்லை அப்படின்னா உன்னுடைய கற்பனைகள்ல நீ வீழ்ந்து விடுவாய் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதைத்தான் இங்க 112 சொல்லியிருக்கிறார். ஆத்ம ஞானத்தை பெற சத்குருவை சேவை செய்து சாதுக்களும் சஜ்ஜனங்களும் ஆனந்த கனமான சத்குருவால் அமைதி அடைந்தனர். இப்போ என்ன பண்ணணும்? குருவனுடைய இம்பார்ட்டன்ஸ் இவ்வளவு நேரம் சொல்லியாச்சுல, இப்ப என்ன பண்ணணும்? ஒரு சத்குருவுக்கு சேவை செய்யணும். சாதுக்களும் சஜ்ஜனங்களும் இப்படித்தான் ஆனந்தகனமான சத்குருவால் அமைதி அடைந்திருக்கின்றனர். ஸோ எல்லா சாதுக்களும் இதுவரைக்கும் எல்லா சஜ்ஜனர்களும் எப்படி வந்து அவங்க மனசு அமைதியாச்சு, அவங்களும் ஞானி ஆனாங்க அப்படின்னா சத்குருவுக்கு சேவை செய்து குருவருளாலேயே அது நடந்தது அப்படின்னு சொல்றாரு. பல சாதனைகளை செய்தேன், அதில் சத்குருவும் ஒரு சாதனம் என்று நினைத்தால் அந்த மூச்சு மூடனாகிறான், அவனது ஆத்ம சுகம் அழிகிறது. பல சாதனைகளை செய்தேன், அதில் சத்குருவும் ஒரு சாதனம். ஓகே ஓகே, அதாவது ஐ ஹவ் காட் லாட் ஆஃப் ப்ராக்டிசஸ் பா, அதுல ஒன் ஆஃப் தி ப்ராக்டிஸ் வந்து குருவிட்ட அணுகி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஊருக்கு 10 வழி போகுது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு வழி குருவருளோட போறது அப்படிங்கிறது. அதுக்காக குருவருள் வழியில மட்டும் இருந்தாதான் போகணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ ரூட் இருக்கு, எத்தனையோ சாதனங்கள் இருக்கு, அதுல ஒரு சாதனம் குரு, அவ்வளவுதானே அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் மூடன் அப்படின்னு திட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க அதான் சொல்லியிருக்கு, பல சாதனைகளை செய்தேன். ஐ ஹவ் காட் லாட் ஆஃப் பாத்ஸ், ப்ராக்டிசஸ். எனக்கு பல வழிகள் இருக்கின்றன, பல பயிற்சிகள் இருக்கின்றன நான் ஞானத்தை அடைகிறதுக்கு. அவரை விட சாரி, அதில் சத்குருவும் ஒரு சாதனம். அதுல ஒன் ஆஃப் தி பாத் வந்து குருவருள்ல பெற்று நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படின்னு நினைச்சா அவன் மூடனாகிறான், அவனது ஆத்ம சுகம் அழிகிறது. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் a guru it is impossible அப்படின்றது ரொம்ப தெளிவா எல்லா கிரந்தமும் அழுத்தம் திருந்தமா சொல்லிடுச்சுங்க. நீ பெரிய வித்வானா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம்டா, ஆனா நீ எத்தனை பாதை வழியா நீ பயணிக்கலாம்டா, ஆனா எத்தனை பாதையில பயணிச்சாலும் குருவருள் இல்லாம எந்த பாதையும் உனக்கு வந்து கரை சேர்க்காது. Even if you follow the track of karma yoga or dhyana yoga or jnana yoga, in all these paths you need bhakti. பக்தி யோகத்துல மட்டும்தான் குரு பக்தி வேணுமாக்கும் அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அழுத்தம் திருத்தமா இந்த ஒரு விஷயத்தை இங்க அரங்கேற்றி இருக்கின்ற. It doesn't mean that various paths இருக்கு, அதுல ஒரு பாத்து தானே பக்தி அப்படின்னு நினைக்காத.
எந்த பாத்துல போனாலும் குரு அருள் வேணும். கர்மயோகத்தையும் உனக்கு சரியா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும், பக்தியையும் சரியா சொல்லி கொடுக்கறதுக்கு குரு வேணும், தியானம் அல்லது ஞானத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு குரு வேணும். குரு இல்லாம ஞானமே கிடைக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கார். எனக்கு இது புரியல. சத்குரும் ஒரு சாதனம் அப்படின்னு சொன்னது எனக்கு புரியல. பயிற்சின்னு சொல்லிட்டேன்லம்மா, ஒரு பாத்துன்னு சொல்லிட்டேன்ல. சத்குரு மூலியமாக ஞானத்தை அடையலாம். அடுத்த வரியில நமக்கு புரியுதான் பாரு. சத்குரு ஒரு சாதனம், அவரை விட அடைவதற்கு மேலானது வேறொன்று உள்ளது என்று நினைப்பவன் தன் அனைத்தையும், அதுதான் சொல்லியிருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் இதுல பாரு 114 என்ன சொல்றாருன்னா, சத்குரு வழியாகவும் போகலாம். பக்திங்கிறது ஒரு பாதை தான், குரு பக்திங்கிறது ஒரு பாதை தான், எத்தனையோ பாதை, அதுல குரு பக்திங்கிறது ஒரு பாதை தான். குரு பக்தியை விட சிறந்த பாதையெல்லாம் நிறைய இருக்கு. உதாரணமா ஞான யோகம்னு எவனாவது சொல்றான்னு வச்சுக்கோங்க. குரு பக்தி வழியா போறதுங்கிறத விட ஞானத்தின் வழியா போறது அதை விட சூப்பர் பாத்து அப்படின்னு எல்லாம் எவனாவது பேசினா அப்படின்னா சரியா? முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? எத்தனையோ பாத்ஸ் இருக்குப்பா, அதுல ஒரு பாத்து தானேப்பா பக்தி அப்படின்னுட்டு மற்ற பாதைகளுக்கு குரு பக்தி அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவன் மூடன்னு திட்டினாரு. அடுத்து அதே தான் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. சத்குரு ஒரு சாதனம், ஒரு பாத்து, ஒரு வழி, அவரை விட அடைவதற்கு மேலான வேறு ஒன்று உள்ளது. அதே மாதிரி வேற வேற பாத்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கு என்று நினைச்சேன்னா நீ ஏமாந்துதான் போவ அப்படின்னு தெளிவா சொல்றாரு. புரிஞ்சிருச்சா? இன்னமும் புரியலையா? யார் சித் சுகத்தால் எப்போதும் நிறைந்திருக்கிறாரோ, சின்மய வடிவில் அமைதியுற்று இருக்கிறாரோ, அவர் சின்மாத்திர பிரம்மத்திலிருந்து வேறுபட்டவர் அல்ல. இப்ப குருவனுடைய வர்ணனை இங்கிருந்து ஆரம்பிக்குது. சித் சுகத்தால் அப்படின்னா பிரம்ம சுகத்தால் அர்த்தம். சித்துனாலே சத்து, சித்து ஆனந்தம்ல இந்த உணர்வுமயமானவன் அப்படிங்கிறதுக்கு சித்துன்னு பொருள். சத்தான சித்து ஆனந்தமயமாக இது இருக்கும்னு நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சித் சுகத்தால் அப்படின்னா பிரம்ம சுகத்தால், சச்சிதானந்தத்தால் எப்படி வேணா வச்சுக்கோங்க, எப்போதும் நிறைந்திருக்கிறாரோ, சின்மய வடிவிலே அமைதியுற்றிருக்கிறாரோ. சின்மய வடிவு, நீ எக்ஸ்பிளனேஷன் சுதா உனக்கு தெரியுமா? சின்மய வடிவம், சின்மயானந்தா, சின்மயம். ஆனா சின்மயம்னாலும் சித்து, சித்மயம், அந்த சத்து சித்து தான் சின்மயம் சொல்லுவாங்க. அந்த சித்து மயம் சேரும் போது சின்மயம் அப்படின்னு வந்துருது. சோ ஆத்ம வடிவிலேயே இருப்பாங்க அப்படின்னு தான் நீங்க. சித் சுகம் அப்படிங்கிறதும் சின்மய வடிவம்ங்கிறதும் எல்லாம் ஒண்ணுதான் பண்ணா. ஆமா. ஓகே, தேங்க்யூ. சின்மய வடிவில் அமைதியுற்றிருக்கிறாரோ, அவர் சின்மாத்திர பிரம்மத்திலிருந்து வேறுபட்டவர் அல்ல. அதுதான் சொல்லியிருக்காரோ. சித்துனாலும் சின்னுனாலும் எல்லாம் ஒண்ணுதான் பண்ணா. சின்மாத்திர பிரம்மத்திலிருந்து வேறுபட்டவர் அல்ல. ஸோ சித்துக்கும் பிரம்மம் தான் சொல்றோம், சின்மாத்திர பிரம்மம் அப்படின்னு சின்னுக்கும் பிரம்மம் தான் குறிப்பிட்டிருக்கு. இங்க மெயினா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, யார் அந்த பிரம்மத்திலேயே அனுபவிச்சு கொண்டிருக்கிறாரோ அவர்தான் குரு. எப்போதும் சித் சுகத்தால் நிறைந்திருக்கிறார், சின்மய வடிவாகவே அவர் இருக்கிறார், அவரே பிரம்மம். பிரம்மத்துக்கும் குருவுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. அதாவது பிரம்மம் ஒரு உருக்கொன்று தோன்றினால் அதற்கு பெயர் குரு அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? உப்பு கடலிலே கலந்தவுடன் கடலாகவே மாறுகிறது, தீபம் காட்டு தீயை தழுவியுடன் காட்டு தீயாக மாறுகிறது. எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்றாருன்றத பார்க்கலாம். சித்ரூபத்தின் ஞானம் பெற்றவன் சித்ரூபமாகவே மாறுகிறான், குருவும் பிரம்மமும் ஒன்று என்பதற்கு மனிதர்களே சான்றாகும். நீங்க கேட்கலாம், ஏங்க வெறும் உடம்பு வச்சிருக்கான், நம்மள மாதிரி தானே அவன் இருக்கான், அவன் எப்படி பிரம்மமாவான் அப்படின்னு அவனுக்கு டவுட் வரலாம். நம்ம ஒரு சின்ன தீபம், அவரும் ஒரு சின்ன தீபம் தானே அப்படின்னு உனக்கு தோணலாம். அப்படி இல்லை. ஏன்னா அவர் உப்பாக இருந்தாலும் அவர் கடல்ல கலந்த ஒரு உப்பாக இருக்கின்றார், அல்லது தீபமாகவே இருந்தாலும் அது காட்டு தீயாக மாறிய ஒரு தீபமாக இருக்கின்றார். அனைத்தும் நான் என்ற அற்புத உண்மையில் அவர் திளைத்திருக்கின்றார். வெளி தோற்றத்திற்கு கண்டிப்பா அவர் ஒன்ன மாதிரி ஒரு தனி உடலை வச்சுக்கிட்டு ஒரு லிட்டில் பிட் கான்சியஸோடு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவருடைய உண்மையான சொரூபம் அப்படிங்கிறது அது இல்லை. அதை உணர்ந்தவர் அவர். நீயும் கூட தான், நீ உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, நீயும் கூட ஆக்சுவலா அந்த பிரம்மஸ்வரூபம் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி நீ அதை உணரல, அவர் உணர்ந்தவர். அப்போ உணர்ந்தவராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் உருக்கொண்டு இருந்திருந்தாலும் கூட அவர் பிரம்மஸ்வரூபமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீயும் பிரம்மஸ்வரூபமே, அன்பார்ச்சுனேட்லி அதை உணரலன்றதுனால உனக்கு தெரியல. ஆனா அவர் தெரிஞ்சே இந்த குட்டி ரூபத்துல இருக்கிறார் அப்படின்ற
புரிய வைக்கிறதுக்காக இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. உப்பு கடலில் கலந்து கடலாக மாறுகிறது, தீபம் காட்டு தீ தெளிவுடன் காட்டு தீயாக மாறுகிறது. அந்த மாதிரி இவங்க எல்லாம் சித் ரூபத்தின் ஞானம் பெற்று சித் ரூபமாகவே இருப்பவர்கள் இந்த குரு. குருமார்கள் பிரம்மத்தை அறிந்து பிரம்மமாகவே ஆகிவிட்டவர்கள் குருக்கள். ஆதலால் குருவும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதை நான் சொல்லி புரியலன்னா எல்லா வேதமும் எல்லா உபனிஷத்தமும் அதை தாண்டா சொல்லியிருக்கு. அதனால அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த குரு பக்தி வரணும், குரு சரண்டர் வரணும், ஃபர்ஸ்ட் குரு யாருன்னு புரியணும், குருவுடைய மேன்மை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குரு వింటుందా? కట్ అయ్యారుకా, నెట్ లేదు వాళ్ళకి. రికార్డు నువ్వు స్టాప్ చేసి వెళ్ళవుదా? అదే హోస్ట్ వచ్చి వేరే దొరియో ఉంది, వాళ్ళ నుంచి వెళ్ళవనని తెలాలా. రాజా శర్మిల అన్న వచ్చారు. சாத்தியமா இடையில நெட் கட் ஆயிடுச்சு. ఓకేనా? ஸோ 119 நம்ம படிச்சுட்டு இருந்தோம். நெய்யினால் செய்யப்பட்ட பொம்மை நெய்யை விட வேறுபட்டதல்ல, அது போலவே சத்குருவின் திருமேனியும் பிரம்மமயமானதே அப்படின்னு ஒரு அனதர் எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த பிரம்மமே தான் இப்போ சத்குரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொம்மை வடிவத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெய் தான் பிரம்மம்னா அது ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு ஒரு குட்டியை வச்சுட்டு அப்படிங்கிறதுனால அதுவும் இதுவும் வேறு வேறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி பிரம்மம் வேற குரு வேற கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், பிரம்ம தவிர உலகத்துல எதுவுமே இல்லை, நெய்யும் பிரம்மன் தான், எல்லாம் பிரம்மன் தான். அன்பார்ச்சுனேட்லி அதை விட்டு நம்ம புரியாம பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளும் அதுவும் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா குரு அப்படி அல்ல, அவர் உணர்ந்தவர், ஆதலால் அதுவும் ஒன்றே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சித் சுகத்தின் வடிவம், சச்சிதானந்தத்தின் திருவிழா, கண்கள் தக்கவாறு லீலா உருவம் தாங்கியுள்ளார். சோ அந்த சித் சுகத்தின் வடிவம், சுகமே ஒரு வடிவம் எடுத்துக்கோனா, பிரம்மமே ஒரு வடிவத்தோட வந்துச்சுன்னா எப்படியோ அதுதான் குரு. சச்சிதானந்தத்தின் திருவிழாவாம், அவருடைய ஆனந்தம் அப்படியே வெளியில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வந்திருக்கு இல்லையா? கண்கள் பார்க்கத்தக்கவாறு லீலா உருவம் தாங்கியுள்ளார். ஏன்னா அருவமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் என்று உருவமாக வந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் அந்த குரு. ஸோ நீங்க அந்த பிரம்மம் அருவமாக இருக்கின்ற அந்த பிரம்மத்தை குரு கிட்ட நீங்க அனுபவிக்கலாம், உருவத்துல நீங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதான் அதனுடைய மீனிங். ஸோ அவர் சித் சுகத்தின் வடிவமாகவே இருக்கின்ற சச்சிதானந்தத்தின் திருவிழாவாக இருக்கின்றார். நம் கண்கள் பார்க்கத்தக்கவாறு லீலா உருவம் தாங்கியுள்ளார். அவரை தரிசிக்க கோடி பாக்கியங்கள் வேண்டும், அது சாதாரணமாக கேட்கல. நான் వినలేదు. இப்ப கேக்குதா? ஓகே. அவரை தரிசிக்க கோடி பாக்கியங்கள் வேண்டும், அது சாதாரணமாக கிடைக்கும் விஷயம் அல்ல. ஸோ இப்படி ஒரு குரு நமக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னா நம்ம கோடிக்கணக்கான பாக்கியங்கள் செய்திருந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், சாதாரண விஷயம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் இந்த குரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது லேஸ்ல எடுத்துக்கிறாங்களா நிறைய பேர், குரு இல்லைனாலும் வேற வழியில நம்ம போயிடலாம் அப்படின்னு லூஸ்தனமா நினைச்சிடாத.
குரு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் கோடி பாக்கியங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்குரு எங்கு பார்க்கிறாரோ அங்கு சுகத்தின் சிருஷ்டி உண்டாகிறது. அவர் பார்வைப்பட்ட மாத்திரத்தில் மகாபூதம் பேரானந்தமாக தங்குகிறது. சத்குரு பார்க்கறதுனால உண்மையான சுகம்னா என்னன்றது அப்பதான் உனக்கு புரியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வரும் எண்ணங்களினாலான சுகத்தை தான் வந்து அனுபவிச்சிருக்கோம். அப்ப உண்மையான பிரம்ம சுகத்தை நம்ம அனுபவிச்சதே கிடையாது. அவருடைய கடைக்கண் பார்வையினாலதான் அந்த பிரம்ம சுகத்தை நம்ம அனுபவிக்க போறோம். மகாபூதம் பேரானந்தமாக தங்குகிறது. சோ அந்த ஞான விஷயங்கள் நீ கத்துக்கிட்ட இல்ல, நீயா கத்துக்கிட்டாலும் சரி அல்லது இவருக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, அந்த கற்றுக்கொண்ட விஷயங்கள் இந்த மகாபூதம் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஆனந்தமாக தங்குகிறது அப்படின்னா அனுபவமாகிறது அப்படின்னு அர்த்தம். சோ கற்றுக்கொண்ட ஞான விஷயங்கள் அனுபவமாகின்ற இடம் குருவால் மட்டுமே முடியும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். குரு பக்தி வராத வரைக்கும் எனக்கு எல்லளவும் அனுபவம் கிட்டவில்லை. குரு பக்தி பின்னர் தான் எனக்கு அனுபவம் வந்ததுங்கிற விஷயத்த பிராக்டிக்கலாவே என்னுடைய அனுபவமாக சொல்லியிருந்ததை நினைவு கூறுங்கள். ஓகேவா? அந்த சத்குருவின் திருவடிகளை கண்டவுடன் தாகமும் பசியும் உடனடியாக பறந்தோடும். கற்பனைகள் எழாது. ஆத்ம சுகம் ஒரு குரு திருவடியிலேயே உள்ளது. ஆக்சுவலாங்க கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எங்க போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாம நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ப்ராப்பரா அனுபவிச்ச ஒருத்தர் நம்ம கையில கிடைச்சிட்டார், அவரும் நம்ம கையை இறுக்கி பிடிச்சிட்டார் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் கிராட்டிபிகேஷன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு திருப்தி, பரிபூர்ண திருப்தி அடைஞ்சிருவோம் நம்ம. அவரை கண்ட உடனே நமக்கு அடுத்து தாகம் பசி எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அவர் கிடைச்சிட்டார், எனக்கு இனிமே அவர் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்ச உடனேயே, ஏன்னா என்ன இருந்தாலும் எனக்கு வந்து அவர் தாயாயிருவார் தந்தையாயிருவார் எல்லாமே ஆயிடுவாரு. எனக்கு என்னன்னாலும் அவர் சொல்ல போறாரு, அவர் சொன்னதை நான் செய்ய போறேன். எனக்கு என்னடா, ஏன்னா சச்ச ஒரு ஒரு என்ன சொல்றது, நான் வந்து சிற்றறிவுங்க, அது பேரறிவுங்க. இந்த சின்னறிவுக்கு தெரியும் தெரியாது ஒரு மண்ணும் புரியாது, நான் ஒரு முட்டாளு. ஆனா அவர்கிட்ட நான் வந்து ஒப்படைச்சிடும் போது எனக்கு என்ன கவலை, எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்பாக்சனை இங்க மெயினா சுட்டி காட்டுறார். தாகமும் பசியுமே பறந்து ஓடிவிடும். ஏன்னா எதை பத்தியுமே சிந்தனை இருக்காது. தாகம் பசி என்ன எதுவுமே நமக்கு தோணாது. ஏன்னா அவர் கிடைச்சிட்டார், அவ்வளவுதான். கற்பனைகள் எழாது. ஐயோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணணும், ரைட்டா போறீனா தப்பா போறீனா ஒன்னும் புரியலையே, ஒரு மண்ணாங்கடி கவலையும் நமக்கு தேவையில்லை. ஆத்ம சுகம் திருவடியிலே உள்ளது. ஆட்டோமேட்டிக்கா உண்மையான சுகத்தை அவரே நமக்கு கொடுத்துருவாருங்க. அவர் கால்டியிலேயே நமக்கு கிடைச்சிடும் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த சத்குருவின் லட்சணத்தை சொல்ல வார்த்தைகள் போதாதப்பா. அவர் சனாதன பூரண பிரம்மமே அப்படின்னு அவருடைய வர்ணனை செல்லுகிறது. வார்த்தைகள் எல்லாம் வர்ணிக்க முடியாதே, நான் என்ன பண்ணுவேன். அவர் சாத் பிரம்மமே என்று சொல்லி இந்த ஒரு ஓவியோட நிப்பாட்டுவோம். 125 ஸ்டாப் பண்ணுவோம். ஆயினும் ஒரு உணர்வு தோன்றுகிறது. அவருக்கு எல்லாவற்றிலும் சாந்தியே தெரிகிறது. சாந்தியை தவிர வேறு எந்த கருத்தும் அங்கு நிற்காது. வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படி விட்டுட முடியும், வர்ணிச்சு ஆகணுமே. அப்ப சொல்லணும்னா சொல்றேன்ப்பா, சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு குருவை வர்ணிக்க ஆரம்பிக்கின்றார். வார்த்தைகளை சொல்ல முடியல, ஆனா வார்த்தைகளை சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். எப்படி? ஒரு உணர்வு. எந்த உணர்வு? சாந்தி உணர்வு. என்ன நடந்தாலும் அந்த சாந்தி உணர்வு. எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் சாந்தி உணர்வு. அதை தவிர எந்த கருத்தும் அங்க இருக்காது. எந்த நிலையிலையும் அவர் சாந்தமாக இருப்பார் என்று இந்த குருவின் வர்ணனை தொடர்கிறது. We will see it tomorrow.